வரலாற்றுல சுமார் 200 வருஷம் உலகத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின சில போர்கள் நடந்துச்சு. அதுதான் சிலுவை போர்கள். நாம பொதுவா கேள்விப்படுற கதைகளை தாண்டி இதோட உண்மையான பின்னணி என்ன? வாங்க இந்த ஆய்வுல நாம அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். பாப்பரசர், போப் ஆண்டவர், போப் இந்த பெயர்களை கேட்கின்ற போது எமக்கு சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் என்பவைதான் முதலிலே நினைவிற்கு வரும். ஆனால் வரலாற்றிலே சில பாப்பரசர்கள் போரிற்கான அறைகூவலை கூட விடுத்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நான் ஒரு தேடலை மேற்கொண்ட போது கண்டுகொண்டேன். சிலுவை போர்கள் தொடர்பான ஒரு தேடலை மேற்கொண்டு அது தொடர்பான ஒரு காணொளியை உருவாக்கி இருக்கின்றேன். இதனை நான் ஏன் தேடினேன் என்றால், சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் பாப்பரசர் லியோவிற்கும் இடையிலே சில கருத்து மோதல்கள் இடம்பெற்றிருந்தன. இதனை அடுத்துத்தான் இதனை தேடி பார்க்க வேண்டும். கடந்த காலங்களிலே மதங்கள் காரணமாக போர்கள் இடம்பெற்றனவா என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. வரலாற்றுல சுமார் 200 வருஷம் உலகத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின சில போர்கள் நடந்துச்சு. அதுதான் சிலுவை போர்கள். நாம பொதுவா கேள்விப்படுற கதைகளை தாண்டி இதோட உண்மையான பின்னணி என்ன? வாங்க இந்த ஆய்வுல நாம அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். சிலுவை போர்கள்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன? வெள்ள குதிரையில வர்ற வீரர்கள், புனித போர், தியாகம், இப்படி ஒரு பிரம்மாண்டமான சிற்றம் இல்லையா? ஆனா அது உண்மையோட ஒரு சின்ன பகுதிதான். நிஜம் என்னன்னா, இதுல நம்பிக்கை, பேராசை, அரசியல்னு எல்லாமே கலந்து கட்டி அடிச்ச ஒரு பெரிய களம். அப்போ இவ்ளோ பெரிய ஒரு இயக்கம் எப்படி திடீர்னு உருவாக முடியும்? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. சரி வாங்க, முதல் புனித போருக்கு பின்னாடி இருந்த உண்மையான காரணங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஏதோ ஒருத்தரோட பேச்சுல ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. அப்போ நிஜமாவே எதுக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சுது? இதுக்கு பதில் ஒரே ஒரு போப் கொடுத்த சொற்பொழிவுல மட்டும் இல்ல, அதுக்கும் ரொம்ப முன்னாடியே இதுக்கான விதைகள் தூவப்பட்டுருச்சு. அப்போ அந்த உண்மையான காரணங்கள் தான் என்ன? இது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய வெடிப்புக்கு தயாராயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் செல்ஜுக் துருக்கியர்கள் கிட்டேருந்து தங்களை காப்பாத்த பைசாந்திய பேரரசு உதவி கேட்டுச்சு. இன்னொரு பக்கம் ஐரோப்பால அப்பா சொத்துல பங்கு கிடைக்காத எக்கச்சக்க வீரர்கள் சண்டை போட தயாரா இருந்தாங்க. இதுக்கு நடுவுல போப் 2ஆம் அர்பன் இந்த ஆக்ரோஷத்தை எல்லாம் வெளியே திருப்பிவிட்டு ஐரோப்பாவை ஒன்னாக்கி தன்னோட அதிகாரத்தை பலப்படுத்த நினைச்சாரு. கடைசியா கிறிஸ்தவ யாத்ரிகர்கள் ஜெருசலேம் போறதுக்கும் நிறைய தடங்கள். இது எல்லாம் ஒன்னா சேர்ந்தப்போ ஒரு புனித போருக்கான சரியான சூழல் உருவாங்கிடுச்சு. 1095ஆம் வருஷம் கிளார்மாண்ட்ல போப் 2ஆம் அர்பன் பேச ஆரம்பிக்கிறார். அவரோட பேச்சு மக்களை உணர்ச்சி பெருக்கில ஆழ்த்த கூட்டத்திலிருந்து ஒரு முழக்கம் கேக்குது. தேயுஸ் வுல்ட் அப்படின்னா கடவுள் விரும்புகிறார்னு அர்த்தம். அவ்வளவுதான். அந்த ஒத்த வரி ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு அதிகாரப்பூர்வமா பிள்ளையார் சொல்லி போட்டுச்சு. இப்போ நாம ஒரு பெரிய கதைக்குள்ள நுழைய போறோம். சுமார் 200 வருஷம் நடந்த புனித போர்களோட கதை இது. ஆனா கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு போரையும் தேதி வாரியா பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த நீண்ட வரலாற்றுல நடந்த முக்கியமான திருப்புமுனைகள், பெரிய வெற்றிகள், மோசமான தோல்விகள், இதுலதான் நம்ம கவனம் இருக்க போகுது. இந்த 200 வருஷ கதைய 4 முக்கியமான கட்டங்களா பிரிக்கலாம். பாருங்க, 1099ல யாருமே எதிர்பார்க்காத வகையில முதல் சிலுவை போர்ல ஜெயிச்சு ஜெருசலேம கைப்பற்றினாங்க. இது ஒரு அதிர்ச்சியான வெற்றி. ஆனா 1187ல மாவீரன் சலாதீன் ஜெருசலேம திரும்ப கைப்பற்றினார். இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அப்புறம் 1204ல நடந்தது ஒரு மன்னிக்க முடியாத துரோகம். சிலுவை படையினரே இன்னொரு கிறிஸ்தவ நகரமான கான்ஸ்டன்டினோப்பல சூறையாடிட்டாங்க. கடைசியா 1291ல ஏக்கர் கோட்டை வீழ்ந்ததோட புனித பூமியில கிறிஸ்தவர்களோட ஆதிக்கம் முடிவுக்கு வந்துச்சு. இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லா சிலுவை போர்களும் ஒண்ணு கிடையாது. ஒவ்வொன்னுக்கும் ஒரு நோக்கம், ஒரு முடிவு இருந்துச்சு. உதாரணத்துக்கு, முதல் சிலுவை போர் ஒரு இராணுவ வெற்றி. ஆனா 4வது சிலுவை போரை பாருங்க, அது கிறிஸ்தவ உலகத்தையே 2ஆ உடைச்ச ஒரு துரோகம். 6வது சிலுவை போர் இன்னும் விசித்திரமானது. அங்க போர் அதிகமா நடக்கல, பேச்சுவார்த்தை மூலமாவே ஜெருசலேம கொஞ்ச காலத்துக்கு திரும்ப வாங்கினாங்க. பாத்தீங்களா எவ்ளோ வித்தியாசம்? சரி, இவ்ளோ போரு, இவ்ளோ ரத்தம், இதனால கடைசியில என்னதான் ஆச்சு? போர்க்களத்தை தாண்டி இதனால யாருக்காவது ஏதாவது நல்லது நடந்துச்சா? வாங்க இந்த சிலுவை போர்களோட எதிர்பாராத விளைவுகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதனால மேற்கு ஐரோப்பாவுக்கு சில நன்மைகளும் கிடைச்சது.
கிழக்கு உலகத்தோட தொடர்பு ஏற்பட்டதால வர்த்தகம் பயங்கரமா வளர்ந்துருச்சு. மசாலா பொருட்கள், பட்டு, சக்கரைன்னு புது புது விஷயங்கள்லாம் ஐரோப்பாவுக்குள்ள வர ஆரம்பிச்சுது. அதோடு மட்டும் இல்லாம அரபு உலகத்தோட கணிதம், மருத்துவம், தத்துவம்னு பல அறிவுச் செல்வங்களும் ஐரோப்பாவுக்குள்ள வந்துச்சு. இதுதான் பிற்காலத்துல ஐரோப்பிய மறுமலர்ச்சிக்கு ஒரு பெரிய தூண்டுகோலா அமைஞ்சது. குறிப்பா வெனிஸ், ஜெனோவா மாதிரி இத்தாலிய நகரங்கள் இந்த வர்த்தகத்துல கொடி கட்டி பறந்து பெரிய பணக்காரங்க ஆனாங்க. ஆனா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா மறக்கக்கூடாது. இந்த போர்கள்னாலே ஏகப்பட்ட மத வன்முறைகள் நடந்துச்சு. ஐரோப்பால இருந்த யூதர்கள், ஜெருசலேம்ல இருந்த முஸ்லிம்கள்னு பலரும் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. 1204 கான்ஸ்டான்டினோப்பிள் சூறையாடப்பட்டது கிழக்கு மேற்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு நடுவுல இருந்த விரிசல ஒரு நிரந்தர பிளவா மாத்திடுச்சு. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா கிடைச்ச தோல்விகளால போப் மற்றும் திருச்சபையோட செல்வாக்கும் மரியாதையும் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. சரி, இதெல்லாம் 900 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தானே. இப்போ இதுக்கு இதை பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. அன்னைக்கு நடந்த அந்த மோதல்களோட எதிரொலிகள் இன்னைக்கும் நம்ம உலகத்துல கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அது எப்படி இப்ப பார்க்கலாம். இதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் சொல்றேன். 2001 ஒரு அமெரிக்க ஜனாதிபதி பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை விவரிக்கிறதுக்கு க்ரூசேட், அதாவது சிலுவை போருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அவ்வளவுதான், அது முஸ்லிம் நாடுகள்ல ஒரு பெரிய அதிர்வலையையே ஏற்படுத்துச்சு. இதுவே போதும் அந்த வார்த்தைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றுக்கும் இன்னைக்கும் எவ்ளோ சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்க. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை முடிக்கலான்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு சமூகம் கடவுள் எங்க பக்கம்தான் இருக்காருன்னு முழுசா நம்ப ஆரம்பிக்கும் போது என்னவெல்லாம் நடக்கும். இதுதான் சிலுவை போர்கள் நமக்கு விட்டு செஞ்சிருக்கிற மிக முக்கியமான, அதே சமயம் மிக ஆபத்தான கேள்வி. இந்த கேள்வி அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் பொருந்தும், நாளைக்கும் பொருந்தும்.